சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் நாக் அவுட் மேட்ச். எஸ்ஆர்ஹெச் இப்போ மும்பை கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாங்க, சிஎஸ்கேவும் மும்பை கிட்ட அடி வாங்கிட்டு வந்தாங்க. ரெண்டு டீம் மும்பையால் அடிக்கப்பட்டு துவைக்கப்பட்டு அனுப்பப்பட்ட இரு அணிகள். இரண்டு அணிகளும் 6 மேட்ச் பாக்கி வச்சுட்டு உள்ள வராங்க. ரெண்டு அணிகளுக்கும் 6மே ஜெயிக்கணுங்கிற ஒரு நிலைமை இருக்குது. அதில் ஒரு மேட்ச் தோத்தா கூட டோர்னமெண்ட் விட்டு வெளியே. ஸோ லிட்ரலி இது ஒரு நாக் அவுட் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே அண்ட் எஸ்ஆர்ஹெச். இந்த டோர்னமெண்ட் விட்டு முதல்ல வெளியே போக போகிற அணி எதுங்கிறத சொல்லக்கூடிய மேட்ச் தான் இன்னைக்கு இந்த மேட்ச். செப்பாக் ஸ்டேடியம் எம்ஏ சிதம்பரம்ல நடக்குது. ஸோ எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் நடக்கக்கூடிய மிக முக்கியமான கிளாஷ் இந்த சீசன்ல இதுதான் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா ஒரு நாக் அவுட் மேட்ச்ங்கிறனால. ஸோ எஸ்ஆர்ஹெச் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்ஸுக்கு இந்த சீசனுடைய ஸ்டார்டிங்லேயே விளையாடினாங்க. முதல் ஆரம்பத்தில் இஷான் கிஷானுடைய செஞ்சுரியிலேருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய 280s தொட்ட எஸ்ஆர்ஹெச் அதுக்கப்புறம் 300 நோக்கி போவாங்கன்னு ஒவ்வொரு மேட்சும் அவங்களுடைய ரசிகர்கள், ஐபிஎல் ரசிகர்கள் பொதுவாக எல்லாரும் வைக்கப்பட்ட எதிர்பார்ப்புகளை உடைச்சு நாங்கள் அது இல்லை, நாங்கள் அந்த கிரிக்கெட் ஆட தான் நினைக்கிறோம், ஆனால் எல்லா பிச்சிலையும் ஆட நினைக்கிறோம், உங்கள் மேலேயும் தப்பு இருக்கு, என் மேலேயும் தப்பு இருக்குன்னு சொல்லி அந்த எதிர்பார்ப்புகளையும் நம்ம இந்த இடத்துல குறை சொல்லணும். ஸோ எல்லாரும் அந்த 300 எதிர்பார்க்குறாங்க, இவங்களும் அதுக்கேற்ற மாதிரி விளாடுறாங்க. பிச்சுக்கேற்ற பேட்டிங்கை பண்ணாதனால எஸ்ஆர்ஹெச் அடி வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஹோம் கிரவுண்டில் மேட்சை விளாடக்கூடிய சிஎஸ்கே இன்னைக்கு அதை விட்ட மோசம் தாடுறாங்க. நீங்கள் மோசமா, நாங்கள் உங்களை விட மோசம், நீ மோசமான இருக்கலாம், நான் உன்னை விட மோசமானவன் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு மோசமான கிரிக்கெட் ஆடிக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அணி சிஎஸ்கே. ஹோம் கிரவுண்டில் மேட்சஸை தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவையில போனாலும் தோக்குறாங்க. 2 வெற்றி தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறாங்க. 4 பாயிண்ட்ல இருக்கிறாங்க சிஎஸ்கே. அவங்களுக்கு பாக்கி இருக்கக்கூடிய 6 மேட்சஸ் ரொம்ப முக்கியம். எஸ்ஆர்ஹெச் எல்லா பாலும் அடிக்க போய் அவுட் ஆகிறாங்க, இவங்க ஒரு பாலை கூட அடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவுட் ஆகிறாங்க. ஸோ ரெண்டு டீமும் கான்ட்ரடிக்டிங்கான வியூஸ்ல இருந்தாலுமே கூட இந்த கிளாஷை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல 2 பேரும் ஒற்றுமை அடைகிறாங்க. எங்கன்னா 2 பேருக்கும் பவுலிங் சொதப்பலா போயிட்டு இருக்குது. பேட் கமின்ஸ்ன்ற ஒருத்தர் ஒரு மேட்ச் நல்லா போட்டாலும் கேப்டன் ஆகி அவரே சில மேட்சஸ்ல ரன்ஸை வாரி வாங்கி கொடுத்துட்றாரு. அவருடைய பிளேஸ்மெண்ட் எங்கே வரப்போகுது, எந்த ஓவர்ஸ் அவர் போட போறான்றது ரொம்ப குரூஷியலாக அமைஞ்சிருக்கு. பிகாஸ் அவர் மேலே எதிர்பார்ப்பு ஜாஸ்தி. ஷமி நல்லா போடாதனால அவருக்கு பதிலாக ரீப்ளேஸ்மெண்ட்டே உள்ள கொண்டு வர வேண்டியதாக போயிடுச்சு போன மேட்சை பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஷமியோடைய ஜாஸ்தி இக்கானமிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக அந்த டீமுக்கு. இஷான் மலிங்கான்ற ஒரு 4 ஃபாரின் பிளேயர்ஸ்ல ஒரு ஃபாரின் பிளேயராக அவங்களுடைய பவுலராக வச்சிருக்கிறாங்க. அந்த இஷான் மலிங்கா ரன்ஸை கொடுத்து தள்ளுறாரு அவர். ஸோ இவங்களுக்கு பவுலிங் டிபார்ட்மெண்ட் பெரிய பிரச்சனையாகுது. எவ்வளோ ரன்ஸ் அவங்க அடிக்க பார்த்தாலும் அதை டிஃபெண்ட் பண்ண முடியாத பிரச்சனை அவங்க கிட்ட இருக்குது. அவங்க ஸ்பின்னர்ஸை பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, கன்சிஸ்டன்சி இல்லை. ஸோ பவுலிங் டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்லி வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அதே நேரத்தில் அவங்களுக்கு ப்ளஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க பேட்டிங் மட்டும்தான். ஸ்பின்னரை நாங்கள் ஆக்ஷனில் வாங்கவே மறந்துட்டோங்க, யாரோ 2 பேரும் வாங்கணும், அவங்கள தான் மாற்றி ஓடிட்டு இருக்கிறோம்னு சொல்கிற இவங்க அப்படி என்னதான்ப்பா பேட்டிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா எஸ்ஆர்ஹெச் உடைய இன்னைக்கு சிஎஸ்கே அகைன்ஸ்டாக இருக்கிற மேட்ச் வரைக்கும் இருக்கிற பெரிய பிரச்சனை எல்லா பாலும் 6 போடுறது. நின்று ஆடுறதுக்கு கிளாசன் மாதிரி ஒரு ஆள் மட்டும் தான் இருக்கிறார். அவர் அவசரப்பட்டார்னா மொத்த டீமும் முடிஞ்சதுங்கிற மாதிரி ஒரு நிலைமை இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச். சிஎஸ்கே இந்த மேட்ச்ல என்ன பண்ண போகுது, அவங்களுடைய பவுலிங்கும் பிரச்சனையா இருக்குது. அதே பிரச்சனை எஸ்ஆர்ஹெச் இருக்கிற அதே பிரச்சனை இங்கே ஓரளவுக்கு ஸ்லைட்லி பெட்டர்னு சொல்லலாம். பிகாஸ் நூர் அஹமதுன்ற ஒரு பவுலர் கண்டினியூஸாக ஸ்டெப் அப் பண்ணிட்டு இருந்தாரு. பட் லாஸ்ட் மேட்ச்ல அவரும் பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அதனால நூர் அஹமதுடைய ஒரு பார்ட் தான் அந்த டீமுக்கு கலீல் அஹமது 2 பேர் தான் ஒரு பாசிட்டிவாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பிளேயிங் லெவலில் நிறைய சேஞ்சஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு சிஎஸ்கேக்கு. இன்றைக்கும் அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் கண்டிப்பாக பெரிய பிரச்சனைகள் வரப்போகுது. அந்த பிரச்சனைகளை எப்படி சந்திக்க போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு நாக் அவுட் மேட்ச் எப்படி பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போகிறாங்க, டெவால்ட் பிரெவிஸ் இன்னைக்கு உள்ளே வர போகிறாரு முதல் மேட்ச், அவரை எப்படி பிளேயிங் லெவலுக்குள்ள கொண்டு வர போகிறாங்க, யாருக்கு பதிலாக வெளியே தூக்க போகிறாங்கன்னு சொல்லி சிஎஸ்கேடைய பிளேயிங் லெவலை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் என்ன, எந்த டீம் இன்னைக்கு ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய வின்னர் யார் இன்னைக்கு, சிஎஸ்கேவா எஸ்ஆர்ஹெச்சா, கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோலாம் உங்களுக்கு பார்க்குறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் பாலா. ஓகே பாய்.